ஹலோ. சொல்லுமா, என்ன சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ என்ன பண்ற? இப்பதான் கிளைண்ட்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். நைட்டு வீட்டுக்கு வர லேட் ஆகும். சரிங்க, கொஞ்சம் முடிஞ்ச வர சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டணும். சர்ப்ரைஸா? என்ன புதுசா வேற சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, என்னன்னு சொல்லு. நீங்க வீட்டுக்கு வாங்க. ஹலோ ஹலோ. டேய், நேற்று மேட்சை பார்த்தீங்கல்ல? என் தலைவன் ரோஹித் அடி பொழந்துட்டான். என்ன இருந்தாலும் என் தலைவன் கோலி இல்லாமல் குவாலிஃபை இருக்க மாட்டேங்கடா. என்னதான் இருந்தாலும் டோனி தான்டா கெத்து. அட இவன் வேற, இந்நேரத்துக்கு உனக்கு கால் வந்திருக்கணுமே. ஏன்டா நீ வேற. வந்துருச்சு வந்துருச்சு நீ சொல்லு பேபி. இங்க பாருங்கடா. இது எங்க? கோவாவா? ஆட போட. இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போறோம். கோவாவா? நடக்கிறத பேசுங்கடா. அது எப்படி நடக்காது? பண்றோம். ஏய் சும்மாடா. போறோம். நேற்று குடிச்ச டீக்கே நான் தான்டா பே பண்ணேன். இதில் எங்கிருந்து கோவாக்கு? அப்போ வேற எங்க போலாம்? அப்போ கொடைக்கானல் போலாமா? சரி, எப்படி போவோம்? பைக்ல போலாமா? என் வண்டி இங்கிருந்து விருதுநகர் கூட தாண்டாதுடா. நீ வேற. பயப்பட வேணாம், எங்கிட்ட கார் இருக்கு, போலாம். என்னது? கார்லையா? உன் கூடயா? ஐயோ பயப்பட வேணாயா, கார்ல போறோம், மாஸ் பண்றோம். டேய், முன்னாடி தரடா. இன்னும் பேசக்கூட தொடங்கலையா? இல்ல பேபி, சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ தான். டேய், இன்னும் திறக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? சரடா. இன்னுமா திறக்கல? டேய், போகும்போது என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடும்டா. டேய், இங்கே கூட வாடா, நீ ஃபோன் பேசிகிட்டே இருப்ப. சாரிடா பேபி. நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன பேர் பேபி வைக்கலாம்? ஆம்பளை பிள்ளையா இருந்தால் என்ன பேர் வைக்கலாம்? பொம்பளை பிள்ளையா இருந்தால் என்ன பேர் வைக்கலாம்? சொல்லு பேபி. அப்புறம் பேபி, என்னோட அம்மா டார்ச்சர் தாங்க முடியல பேபி. சொல்லி பேபி, கிடிச்சிட போகிறேன். தம்பி அது என்னோட ட்ராலிப்பா. சாரி சார். அது ஒன்றும் இல்லை பேபி, ஒரு சொட்டையன் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் என்ன. டேய் ராகவ், இந்த பாட்டில் வர மாதிரி பைக்கில் போகும்போது உங்களோட ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? என்ன ஏன்டா நோண்டிட்டு இருக்கீங்க? இவனுக்கு தானே ஆள் இருக்கு, இவனு என்ன சொல்ல மாட்டீங்க? நான் தான் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். டேய், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம்டா. டேய், இல்லை வேண்டாம், ரொம்ப சீரியஸாக தெரியுதுடா. பின்ன என்னடா பண்றது? டேய், முதல்ல இவனை தூக்கி டிக்கில போட்டுருவோம், பின்ன எதுனால பேசிக்கலாம். டிக்கிலையா? ஆமாடா, முதல்ல யாராச்சும் வரக்குள்ள எடுத்து போடுவோம்டா, அதுக்கு மீதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா. சரி ஓகே. இப்போ என்ன பண்றது? டேய், ஹாஸ்பிட்டலே சேர்த்துருவோம்டா.
இதெல்லாம் வேண்டாம்டா ஒரு வேளை அவன் இறந்துட்டானா நம்ம லைஃபே போயிருந்தா வேண்டாம்டா. ஆம்புலன்ஸுக்கு வேணா கால் பண்ணிட்டு அவனை இப்படியே விட்டு போயிடலாமா? வேண்டாம், கண்டிப்பா போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, மாட்டிக்குவோம். இப்போ என்ன பண்றது அப்போ? நம்ம எப்படியும் கொடைக்கானல் தானே போறோம். ஆமா, அங்க இந்த சூசைட்லாம் ரொம்ப காமனானது தானே. நம்ம ஏன் அவனை வந்து ஒரு ஃபால் மாதிரி உள்ள சூசைட் மாதிரியே ஃப்ரேம் பண்ணக்கூடாது? நம்ம ஏதோ தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுது. நான் ஜெயில் ஃபுல்லா கழித்தீங்க, ஓகேவா உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா? சரி, நீ சொல்றதே பண்ணுவோம். பைக்கு அதை பாலாஜி எடுத்துட்டு வரணும். என்னது நானா? சரி, நானே எடுத்துட்டு வரேன். அப்படியே நமக்கு மெடிக்கல் ஷாப்ல கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. அது மெடிக்கல் ஷாப் எதுக்கு? நம்ம ஒரு கிரைமை மறைக்க போறோம்டா. நம்ம எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கணும். நமக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் இருக்கு, வாங்கிட்டு வந்துரு. எதுக்கு எடுத்தாலும் எதுனா கேட்டுட்டே இருக்காது, இறங்கு. சரி. ஏய், வண்டியில் பெட்ரோல் போட்டு போயிடுவோம்டா. பெட்ரோல் இறங்கணும். டேய், வண்டியை கூட ஒழுங்கா ஓட்ட மாட்டியாடா? எல்லா பிரச்சனையும் உன்னாலதான்டா. டேய், நடந்ததெல்லாம் என் மேலே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணதான் எல்லாம் நடந்தது. இதெல்லாம் நல்லா தான் ஓட்டிருப்பேன். இல்லைன்னா ஒட்டி இருப்பேன். என்ன பண்ணி ஒட்டிருவேன்? ஏய், அறிவில்லையாடா உங்களுக்கு? சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிருக்கோம். ஹலோ பேபி. பேபி சரிடா, இப்போ நம்ம பிரச்சனையை முதல்ல முடிப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். என்னடா ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போட்டிருக்கானுங்க. ஆனா ஒரு டீ கடையாச்சும் இருந்திருக்கலாம்யா. ஏதோ இந்த வழியில தான் போதைப் பொருள் கடத்தறதா தகவல் இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல போட்டுருக்கேன். ஏயா நீ வேற ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி வண்டி வந்தா நிறுத்தியா? சரிங்கய்யா. கார் வர மாதிரி இருக்கே. ஏய், நிறுத்து. ஏய், யாரோ நிப்பாட்டுற மாதிரி தெரியுதுடா. ஏய், போலீஸ் மாதிரி தெரியுதுடா. ஏய், எதுவும் பதட்ட வேண்டாம்டா, பார்த்துக்கலாம். யாரா நீங்க எந்த வழியா எங்க போறீங்க? இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்காக போயிட்டு. ஏய், என்னடா எல்லாம் இறங்கிக்கல? ஏன் சார்? ஓ, ஏன்னு சொன்னாதான் இறங்குவீங்களோ? இறங்கடா கீழே. இதெல்லாம் பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கு. அது நான் சொல்லணும்டா தம்பி. போய் அந்த ட்ரங்கை தர கொஞ்சம் பார்க்கணும். எடு, சாவி எடு. ட்ரங்க் திறக்க மாட்டேங்குது சார், டேமேஜ். பார்க்குறேன். நீங்க ஏன்டா இப்படி ஷாக் ஆகுறீங்க? இல்லை சார், சும்மா தான். அதை நான் சொல்லணும்டா தம்பி. ஏதாவது காலேஜ் ஐடி இருந்தா எடுங்க. சார் எதுவும் இல்லை சார், கொண்டு வரல சார். இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏட்டு இவங்க எல்லார்ட்டையும் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோ. சரிங்கய்யா.
பின்னால் இருந்தமே எங்கடா போனா? கொஞ்சம் பொறுமையாக யோசிப்புண்டா, இருங்கடா. சரி, போலீஸ்கிட்ட ஃபேக்கான டீட்டெயில்ஸ் தானே கொடுத்தீங்க? ஆமாம். என்னடா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களா? இப்போ கால் வருது. என்ன கௌரி, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா? யார் சார் நீங்கள்? வேற யாரும் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? கரெக்டான ஆள்கிட்ட தான்ப்பா பேசிட்டு இருக்க. இல்லை சார், நீங்கள் வேற யாரும் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்க பின்னாடி நம்ம ஏட்டு வருவாரு, அவரை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வாங்க. தப்பிக்கணும்னு நினைச்ச தொலைஞ்ச. சரிங்கய்யா. ஓகே ஓகே. என்னடா ஏன்டா இங்க நிக்கிறீங்க? யாரா அவரு? ஏன் இங்க வண்டி நிறுத்திருக்கீங்க? சொல்டா, என்னடா ஆச்சு? ஏதாவது சொல்டா. Keep your silence, keep your distance. You better stay away. Oh, you're better off this way. You won't believe the things that I've been through, so you better stay away. Hell knows you're better off this way. Don't see, don't feel, don't be believing the scheming demon in me. Don't see, don't feel, don't be redeeming the screaming demon in me. I said I'll stay away. You're better off this way. Oh, you won't believe in your wildest dreaming, the games that I've had to play. But I'll keep on trying, keep on fighting till one day I'm lying below. Or I'll keep denying, keep from dying. There's only one way to know. வாங்கடா, என்ன தப்பிச்சிடலான்னு பார்த்தீங்களா? எல்லாம் கரெக்டாக பண்ணீங்க, ஃபேக் டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்தீங்க. ஆனால் ஒரு சின்ன பீஸ் பேப்பரில் மாட்டிக்கிட்டீங்க. என்ன யோசிக்கிறீங்களா? ஏதாவது காலேஜ் ஐடி இருந்தால் எடுங்க. கௌரி, அது எப்படி இருக்கும்? அது ஏண்டல்ல இருக்கு. அடுத்து கார் முன்னாடி உள்ள ரத்தத்தை மறந்துட்டீங்க. யோ, விக்டிம் கண்டிஷன் இல்லையா? அவர் இப்போ ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. அவன் எப்போ வேணாலும் கான்சியஸ் ஆகலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவன் மட்டும் உங்களை ஐடென்டிஃபை பண்ணா எல்லாம் கம்பி தான் இருந்தாங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தையும் இப்படி பண்ற தப்புனால கடைசி யார் பாதிக்கிறாங்க? நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது. நம்ம பிரச்சனையே முடிஞ்சு இப்பதான் வாழ்க்கை நல்லா போக ஆரம்பிச்சு இப்படி ஒரு ஆக்சிடென்ட்.
சர்ப்ரைஸா நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அதுக்குள்ள நான் கடவுளுக்கு போறேங்க. ஏன் நம்மளை இப்படி சொல்லிக்கிறாங்க தெரியல. உங்க ஹஸ்பண்டும் இப்போ நிலைமைக்கு நாங்கள் தான் இந்த காரணம். நாங்கள் தான் தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம். ரொம்ப செல்ஃபிஷா டிசிஷன் எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இதுக்கு மன்னிப்பே கிடையாது. இருந்தாலும் முடிஞ்சா மன்னிச்சிருங்க. ஏன்னு பசங்க போய் கூப்பிடுவோம். சரிங்க. டேய் கோபி தம்பி, டேய் இவங்க அடையாளம் தெரியுதா பாடுறா தம்பி. இருக்கும்போது அதன் விலை மதிப்பு தெரியாதது உயிர். மனிதன் அதை புரிந்து கொள்வதும் இல்லை, உணர்ந்து கொள்வதும் இல்லை. தன் பிழையை தாமதமாக உணர்ந்த மனிதனின் இதயத்தை குத்தூசி கொண்டு ஊடுருவ குத்தி சல்லடையாக்கி கையில் கொடுத்து விட்டது அவனது குற்ற உணர்ச்சி. வாழும்போது மிகவும் சிறப்பாக வாழ்ந்து விடுங்கள். ஒருமுறை போனால் வந்துவிடாது மீண்டும் ஒரு அருமையான வாழ்க்கை.